சென்னை 28 படத்தில் சொல்கிற மாதிரி கடைசி பால் வரைக்கும் கொண்டு வந்து ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஜிடி நேற்று கேகேஆரோட அதே மாதிரி தான் ஜெயித்தாங்க. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்கணுமோ அந்த மாதிரி லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு வந்து ஜெயித்தாங்க. ஸோ கரெக்டாக நான் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இது நடந்துருச்சு. ஜிடி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா கலீல் அகமது இல்லை அவங்களுக்கு. கலீல் அகமது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா குரூஷலாக பவர் பிளேலேயே ஒரு 3 ஓவர் போட்டுருவார். ஸோ நல்ல ஸ்விங் இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. கலீல் அகமதுலாம் நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா வந்து ஷெப்பர்டு பொழந்தார்ல அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பொழப்பாங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ அதனால் வந்து கலீல் அகமது ரூல்ட் அவுட். ஸோ இப்போ அவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் என் ப்ரெடிக்ஷன் யார் மேலே இருக்க போகுது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து ஐ எம் கோயிங் வித் எஸ்ஆர்ஹெச். ஏன் எஸ்ஆர்ஹெச் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க புதுசாக 2 யங்ஸ்டரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நான் வந்து எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்கிறேன் தவிர மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் டீம் தான். பட் போலிங் வந்து ஆல்ரெடி வீக் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா சிஎஸ்கே விட எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஸ்டெப் அஹெடாக நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா வந்து போலிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கே பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும். வித் தி வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் கோ வித் அரவுண்ட் 60 ஃபார் எஸ்ஆர்ஹெச், 40 ஃபார் சிஎஸ்கே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நடக்க போகிற ஒரு 3:30 மணிக்கு மேட்ச்சு, லைக் இன்றைக்கி சாட்டர்டே இல்லை. ஸோ 2 மேட்ச்சில் ஈவினிங் தான் வந்து எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே. ஸோ இப்போ நடக்க போகிற மேட்ச்சு மத்தியானம் நடக்க போகிற ஒரு 3:30 மணிக்கு நடக்க போகிற மேட்ச்சில் ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும். ஸோ இது 2மே வந்து பயங்கரமான டீம் தான். பட் எனக்கு என்னமோ ஆர்சிபி மேலே எப்பவுமே வந்து ஒரு நம்பிக்கையே இருந்ததில்லை. என்ன பெரிய டீமாக இருந்தாலும் முன்னாடிலேருந்து பெரிய டீம் தான் ஆர்சிபி. நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க, பட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு 2 வருஷமாக வந்து 25, 26 இந்த வருஷம் 2 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து எனக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கையே வரமாட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கன்சிஸ்டண்டாக வின் வராங்க. எனக்கு தெரிஞ்சு டெல்லியும் நல்ல டீம் தான். பட் ஐ எம் கோயிங் வித் டெல்லி ஸ்லைட்டர் அஹெட் பிகாஸ் எனக்கு என்னமோ டப்புன்னு விக்கெட் போயிட்டா பெங்களூரில் மிடில் ஆர்டர் இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அவ்வளோ நம்பிக்கை இல்லை அவங்க மேலே. என்ன தான் போன மேட்ச் வந்து கடகடன் விக்கெட் விழுந்தாலும் 200 அடித்தாலும் அவங்க எனக்கு என்னமோ பெங்களூர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் வித் டெல்லி திஸ் டைம் லிட்டில் பிட் லைக் ஒரு 55 ஃபார் டெல்லி அண்ட் ஒரு 45 ஃபார் ஆர்சிபி. ஸோ எனக்கு என்னமோ டெல்லி ஜெயிக்கும் அப்படின்றது ஒரு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. என் ப்ரெடிக்ஷன் இதுதான். ஆர்சிபி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸில் டெல்லி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் ஆர்சிபி மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. என்ன தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பார்க்கலாம். 55-45 தான் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஐ எம் கோயிங் வித் டெல்லி. ஸோ செகண்ட் ஒன் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கேல ஐ எம் கோயிங் வித் எஸ்ஆர்ஹெச். ஸோ என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அவங்க ரெண்டு மேட்ச்லேயே யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சண்டே நடக்க போகிற மேட்சையும் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் அண்ட் பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ see you in the next video. Take care. Bye.